ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காஜா தைக்கிறது பார்க்கலாம். சில மெத்தட் இருக்குது. அதில் ஏற்கனவே ஒரு மெத்தட் போட்டேன். இப்போ ரெண்டாவது மெத்தட் போடுறேன். இது ரொம்ப ஈஸி. கீழேருந்து குத்தி இழுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஊசியை பாதியில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விரலில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூக்கு கட்டும்போது சுங்கு போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி சுற்றி சுற்றி சும்மா ஒரு ஒரு சுற்றி போட்டு இழுத்துற வேண்டியதான். ஆனால் இது இழுக்கும்போது டைட்டாக இழுங்க. மேலே தையல் வந்துடக்கூடாது. கீழ் வாக்கிலே பிடிச்சி டைட்டாக இழுத்து அந்த மேல் கையை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ காஜா அந்த அளவுக்கு இந்த மாதிரி டைட்டாக சுற்றி எடுத்துக்கணும். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு நூலை மட்டும் மேலே இழுக்கணும். அப்படியே கையை விட்டுடக்கூடாது. விட்டுட்டோன்னா பிரிஞ்சிடும். கையை டைட்டாக பிடிச்சிட்டு இழுக்கணும். இழுத்துட்டு இப்போது கீழே ஒரு குத்தி ஊசியில் அதுக்கப்புறம் கீழே இழுத்ததுக்கப்புறமா முடிச்சு போட்டுடலாம். இப்போ கீழே குத்தி ஒரு 2 தடவை 3 தடவை சுற்றி நாட் போட்டு கட் பண்ணிட்டோம்னா காஜா ரெடி. சூப்பராக ஈஸியான முறையில் தைச்சிடலாம். ஏன்னா முன்னாடி காமிச்சது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக கனமாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ கொக்கி பார்த்துடலாம். ஒரு ஊசி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய ஊசியாக வச்சு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொக்கியை லைட்டாக நீக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக நீக்கி இந்த மாதிரி விட்டு இந்த பக்கம் இழுத்துட்டு அதுக்கப்புறமா அது அப்படியே நின்றுடும். நம்ம நாட் போட்டுட்டு நூலை அந்த 4 பட்டையாக காஜாவுக்கு கோக்குறோம் இல்லையா, அதே மாதிரியே போட்டு கொக்கிக்கு தைச்சிட வேண்டியதுதான். இந்த பக்கம் ஒரு 3-4 தடவை தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சைடு மேல் சைடு நீங்கள் விருப்பப்பட்டால் தைச்சிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஆனால் மேல் சைடு நம்ம அதுலேயும் நூல் கோத்து தைக்காமல் இருந்தாலும் நிற்கும். இருந்தாலும் ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டோம்னா அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ இதே மாதிரி மேலேயும் 2-3 தடவை போட்டுட்டு அப்புறம் நாட் போட்டுடலாம், கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கொக்கியும் தைச்சாச்சு. நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.